எந்த கடையில தேடினாலும் இந்த கேக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. சம்பா கோதுமை ரவைய வச்சு இந்த கேக் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த டேஸ்டியான, ஹெல்த்தியான கேக்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாய 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு போல சம்பா கோதுமை ரவை, 10 பாதாம் பருப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கங்க. அடுத்து பவுல்ல 1/4 கப் அளவுக்கு நெய், 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ அரைச்ச கோதுமை ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணிடுங்க. இப்போ விருப்பமான நட்ஸை வச்சுட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சம்பா கோதுமை ரவை கேக் ரெடிங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.